ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் மாடு மேய்க்க தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறேன். எங்கள் ஊர் ஏரிக்கரையில் வந்து எங்கள் அப்பா மாடு கட்டியிருக்காங்களாம். அது சொல்லி மேய்ச்சிட்டு ஆட்டுக்கு வந்து தவையும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டுக்கு வந்து தவை இங்கே பாருங்கள், வேலி ஃபுல்லாக தவையாக இருக்குதா. இதில் வந்து ஆட்டுக்கு தேவையான தவை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம போக வேண்டியது தான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பக்கத்து வீட்டு கொள்ளைக்காரங்க மாடு. சாயந்தரம் ஆச்சு, சாயந்தரம் மணி ஒரு 4 மணி போல் ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ தான் மாடு மேய்க்க போகிறேன். மாடு கொஞ்ச நேரம் மேய்ச்சிட்டு வந்துடுவேன். இல்லை நிழலுக்கு இறப்போங்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் வந்து நைட்டு விடிய செம்ம மழை. பார்த்தீங்களா, குட்டையே ரொம்பிடுச்சு. ஒரே தவுக்குட்டான் சவுண்டு, தூக்கமே வரல. அந்த தூக்கத்துலேயும் இந்த தவுக்குல சவுண்டு தான் எனக்கு பயங்கரமாக கேட்குது. ரொம்ப சந்தோஷமாக ஆகிட்டாங்க பிள்ளைக்கு மழை பெஞ்சதும். இங்கே பாருங்கள், ஒரே நைட்டில் இவ்வளோ மழை பெஞ்சிருச்சு. இந்த சைடு பாருங்க, ஆவாரம்பூ இப்போ பறிக்கலாம், ஆனால் டைம் இல்லை. இதை பறிச்சுருந்தோம்னா மாட்டுக்கிட்ட போக முடியாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பூன்னு, ஆனால் சீசனே கிடையாது. இது என்னமோ அபூர்வமாக பூத்துருக்குது. இது வந்து நாளைக்காவது இல்லை எப்பயாவது வந்தோன்னா பறிச்சிக்கலாம். இப்போதைக்கு இது தேவை கிடையாது. வாங்க நம்ம மாட்டுக்கிட்ட போகலாம். இன்றைக்கும் மழை வரும் போல். கிளைமேட்டு நல்லா ஒரு மாதிரி இருக்குது. மேகலாம் கருத்து போய் வெயிலும் பயங்கரமாக அடிக்குது. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குரங்கு குளிக்குது. பார்த்தீங்களா, காமிக்கிறேன் பாருங்க. அங்கே குட்டையில் நானும் இப்போ தான் பார்த்தேன் எவ்வளோ குஜால்ப்பாக குளிக்கிறாங்கன்னு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய தண்ணி, நல்லா புது தண்ணி. மாடு மேய்தனால வயிற்றுக்கு மாட்டுக்கு நல்லா பில்லு சேர்ந்துருச்சு. இங்கே பாருங்கள், எங்கள் மாடு கட்டியிருக்கு பாருங்க. இங்கே வருங்க, ஒரே ஒரு பசு மாடு தான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குரங்கு குளிக்கிறத சண்டை பிடிச்சிக்கிட்டே விளாண்டுக்கிட்டே குளிக்கிறாங்க. வீடியோ எடுத்துகிட்டே வரும்போது என்ன தண்ணி சவுண்டு, அப்படியே அலசர் சவுண்டு கேட்குதான் பார்க்குறேன். குரங்கு தெரியுதுங்களா? இங்கே பாருங்க, ஜூம் பண்ணி எடுக்கிறேன் பாருங்களா. தண்ணி வந்து ஆழம் கிடையாது. அந்த குரங்கு நிற்கிது பாருங்கள், அழகாக நடக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஆழமே, இல்லை ஆழமே கிடையாது. இங்கே பாருங்கள், ஒரே குஜால்ப்பு தான் இவங்களுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று வந்து நீச்சல் அடிச்சு வந்து கரை ஏறி உக்காந்துருக்கு. இன்னும் மீதி 2 வந்து விளையாடுத்து பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க விளையாட்டும். நான் போய் மாடு வர பார்க்கணும். மாட்டுக்கு டைம் ஆகுது. அங்கே ஒரு அழகாக நீச்சல் அடிக்குது. கிட்ட போனால் கடிச்சிருமோ? இந்த வருங்க, அந்த ஆடத்தோட குச்சியில் இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். குளிரவே இல்லை பிள்ளைக்கு. இந்த புது தண்ணியில் எவ்வளோ ஜாலியாக குளிக்குதுங்க. பார்த்தீங்களா, நான் வீடியோ எடுக்கிறேன்றதே மெய் மறந்து குளிக்கிறாங்க. நான் அவ்வளோ க்ளோஸில் தான் போய் நிற்கிறேன். இங்கே பாருங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்துட்டே தான் இருக்கலாம். அடுத்தது அவங்க மாடு மேய்க்க டைம் ஆகுது. இங்கே பாருங்கள், மனசே இல்லை இந்த இடத்த விட பிரியத்துக்கு. ஸோ பரவாயில்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடை அவுத்து விடுவோம். நல்லா இந்த குட்டை தண்ணியை குழப்பிட்டாங்க. குழப்பினால தூம்னு குளிக்கிறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மாட்டுட்டு போவோம். வழியே இல்லாமல் வழி போட்டுட்டு வரேன். சந்துல பூந்து ஐயோம்மா. வந்தாச்சு பிள்ளை. இப்போ ஏரி உள்ள தான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, ஒரே இதான் வேக்கத்தை. அந்த கூரை மேலே போடுவாங்களே, இதுதான் அது வேக்கத்தை. இங்கே பாருங்க, அவங்க ஆள் வராங்கன்னு என்னையா பார்த்துட்டு நிற்குது. மேயும்னு இல்லவே இல்லை. நீங்களும் இந்த மாதிரி மாடு போயிருக்கீங்களா? நான்லாம் அந்த மாதிரி சும்மா இருந்தால் மாடு மேய்க்க அந்த மாதிரி கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும், டைம் பாஸ் ஆகும். இங்கே பாருங்களா, எத்தனை சுருட்டி நிற்கிதுன்னு. இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆடு மாடெலாம் கட்டினோம்னா நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள், ஒட்டை அதனால் முடிஞ்ச வர மூக்குனா கைத்து வரைக்குமே சுற்றிக்கிச்சு. இப்போ இறப்பே வாங்குது. நான் என்னமோ 4 மணிக்கு வந்ததால் தான் இந்த அளவுக்கு பார்த்துட்டேன். ஒரு 6 மணிக்கெலாம் வந்ததுன்னா அவ்வளோதான் பிள்ளைக்கு வயிற்றுக்கு சுத்தமாக மேய்ஞ்சிருக்காது போல்.
இந்த மாதிரி சிக்கி எந்த நேரத்தில் சிக்கிச்சுன்னு தெரியல, சிக்கிட்டு தான் நிற்கிறாங்க. இறப்பு வாங்குதா, நான் அவுத்து விட்றேன் மேய்ஞ்சிக்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாடு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அவுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் இடைய போகுது மேயறதுக்கு. இங்கே பாருங்கள் வயிறு எவ்வளோ லொடுக்குன்னு கிடக்குதுங்க. இதுக்கப்புறம் அரை வர டைமில் இது மேய்ச்சி பார்த்துக்கணும். எவ்வளோ பில்லு பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தூர்ந்துச்சுங்களா. எங்கள் சைடெலாம் பில்லு முளைச்சிக்கிச்சு ஆட்டுகளுங்க. இப்போ போய் ஆட்டுக்கு நான் பில்லு தேடணும், அதாவது கொடி தேடணும். அவங்கள போய் கொடி தேடுறேன், இவங்க மேயிட்டும். கைப்பிடி அவுத்துட்டு அப்படியே விட்டோம்னா வச்சுக்கேன், அவ்வளோ சீக்கிரம் சிக்காது. நீட்டு கவுதாக இருக்கிறதால தான் நம்ம சிக்கிக்குது. அதனால தோறுங்க கைப்பிடி கவுத்தோடு ஊற்றோம்னா வச்சுக்கேன், சிக்கவும் சிக்காது. அவுத்துவிட போகிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாட்டை அவுத்துவிட்டு வந்துட்டேன்னா வர்ற வயலில் பாருங்கள் எவ்வளோ பெரிய எவ்வளோ பெருசு தூதுவளை பாருங்களா, பூ பூத்துருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாகவே இந்த அடப்பு ஃபுல்லாமே இதுதான் தூதுவளை தான் படர்ந்துருக்குது. கத்திரி கலரில் பூ பூக்குதுங்க இல்லையா, அதுதான் தூதுவளை. தூதுவளையோட பூ வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதாவது கத்திரிக்காய் பூ மாதிரியே தான் இருக்கும். காயுமே அப்படி தான் இருக்கும், குட்டி கத்திரிக்காய் மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா, அந்த தூத்தப்பட்டதும் அப்படியே தாவெல்லாம் எவ்வளோ பச்சை பசேர்னு வந்துருச்சிங்கன்னு. இங்கே பாருங்க தெரியுதுங்களா. ஆனால் நம்மளாம் கிட்ட போய் கிள்ள தான் முடியாது. இங்கே பாருங்கள், இந்த வேலி ஃபுல்லாமே இந்த அடப்பு ஃபுல்லாக தூதுவளை தான். இன்றைக்கி கூட நான் தூதுவளை ரசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சேன். என்னுடைய வீடியோவில் ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன், கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஓகேங்களா. அடுத்தது வந்து பிரண்டை. ஆட்டுக்கு தவ பறிக்கலாம் பார்த்தேன், ஆனால் ஃபுல்லாக அடப்பாக இருக்கிறதால ஏதோ பாம்பு இருந்தாலும் தெரியாதுன்னு சொல்லி சரி பறிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு. ஏன்னா ஆடு காலைல இங்கே தான் எடுத்து வந்து கொஞ்சம் நீட்டாக விட்டு கட்டிட்டேன். ஸோ வயிற்றுக்கு பொறுக்கிட்டாங்களா, ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுடன் என்னோடய லைவை அதாவது விலாகை முடித்து கொள்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்போர்ட் மீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அப்படியே ஃபுல் வியூ ஜஸ்ட் பார்த்தீங்களா. இது அடுத்தவங்க வீட்டு கொல்லிங்களா, அதெல்லாம் காமிக்க முடியவில்லை, கிளியராக காமிக்கல. யாராவது பார்த்தா எதை சொல்லுவாங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.